எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வந்து கம்பு வச்சு வடகம் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் வந்து நான் அரிசி மாவில் நிறையா போட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து நான் இந்த கிராமத்து முறையில் கம்பு வச்சு வடகம் செய்யலான்னு செஞ்சுருக்கேன். நான் இந்த வடகம் நல்லா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். சாயந்தர நேரத்தில் டீ பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இது ஸ்நாக்ஸாக கூட வறுத்து கொடுக்கலாம். இது எப்படி செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி புழுங்கரிசியை வந்து ஒரு டம்ளரும் கம்பு ஒரு டம்ளரும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் ஊறி எல்லாம் நல்லா அரைச்சி மாவாக வரத்துக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நைட்டில் ஊற வச்சு காலையில் காத்தால அரைக்கணும். அது மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது மிக்சிலையோ கிரைண்டர்லையோ எதெல்லாம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த மாவு வந்து களியாக காய்ச்சணும், கஞ்சி மாதிரி காய்ச்சணும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறோம். பச்சை மிளகாய் இது தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பச்சை மிளகாயும் அடியில் உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ அது வந்து இந்த மிக்சியில் 2 கரண்டியாக போட்டு தண்ணி விட்டு விட்டு ஜாஸ்தி விடாமல் பார்த்து நல்லா அரைக்கணும். அதாவது வந்து இப்படி முழுகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சிரும். தண்ணி நிறையா ஊற்றினாலும் மேலே வந்துடும் வெளியே. அதனால் இப்படி தண்ணி ஊற்றி பார்த்து அரைச்சிக்கலாம். இவ்வளோ தண்ணி முழுகிற மாதிரி ஊற்றினா போதும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி தண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சியாக தான் காய்ச்ச போகிறோம். அதே மாதிரி அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம், அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு இதே மாதிரி எல்லாமே அரைக்கணும். இந்த பாருங்கம்மா, நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது தோசை மாமா தண்ணியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணியில் தான் ஊற்றி காய்ச்ச போகிறோம். அதனால் அடுத்து பார்க்கலாம் வாங்க. தண்ணி பாருங்கள். இந்த பாத்திரம் 1 கிலோ வேவற பாத்திரம், இந்த தேக்ஸா. அதில் ஃபுல்லாக வைக்காமல் முக்கால் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஊற வச்சது 2 கிளாஸ்னால் ஒரு 400 கிராம் வந்திருக்கும். அதுக்காக தண்ணி நிறையா வச்சுருக்கேன். இது கொஞ்சம் முண்டு வச்சுக்கிட்டு அப்புறம் ஊற்றி இதிலே கிண்டணும். நல்லா கஞ்சி மாதிரி கிண்டணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் முண்டு வச்சுக்கலாம். ஒரு 2 செம்பு. ஏற்கனவே மாவு தண்ணியாக தான் கரைச்சிருக்குறோம். அதனால் 2 செம்பு முண்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பெருங்காயம் போடணும். இந்த பாருங்கள், பால் பெருங்காயம் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப காட்டாக இருக்காது. அதனால் இதுதான் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாதி பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ மாவு ஊற்றிட வேண்டியது தான். உப்பு ஏற்கனவே மாவில் போட்டு அரைச்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஊற்றி கலக்கி பார்த்துக்கிட்டு பத்தலாம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு அரைச்சி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வடகம் மெல்லிஸாக இருக்கும். இது இப்படி ஊற்றணும்னா மொத்தமாக இருக்கும். சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இன்னும் வேக கெட்டி ஆகிடும். கரண்டி பத்தில் பெரிய கரண்டியாக போட்டுக்கலாம். கிண்ட தாராளமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஆற கெட்டியாக போயிடும். அப்புறம் வடகம் மொத்தமாக இருக்கும். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்நீர் பாருங்கள், 1 கிலோ தேக்ஸாக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இது நல்லா வேகணும். இப்போ இந்த மாதிரி கரண்டியை பின்பற விட்டு கிண்டினோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கிண்ட. எடுத்து தண்ணியை ஊற்றிக்கிறேன். 3 செம்பு தண்ணி எடுத்து வச்சேன், அதையும் ஊற்றிட கரெக்டாக இருக்குது. இதை அப்பளம் மாதிரி தான் ஊற்ற போகிறோம் நம்ம, புளியில். அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. அதனால் பாருங்கள், கம்மியாக அந்த நெருப்பில் தான் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் தம்மில் மூடி வச்சோம்னா அப்படியே உள்ளுக்கே புழுங்கும். போதும். பாருங்கள், கொதி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். மாவு வெந்துருச்சு. இப்போ தொட்டு பார்க்கலாம். ரொம்ப கை விருங்கி வச்சா சுட்டு போடுவோம். பசனை தொட்டு இப்படி பார்க்கணும். பொட்டில் பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். சுத்தமாக வலிச்சு விட்டுட்டு எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு பாத்திரத்தில் மொண்டு ஊற்றிக்கணும்.
பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இந்த துணி ஒரு வெள்ளை துணியை வந்து நல்லா நனைச்சி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சுக்கணும். புழிஞ்சிட்டு வெயில் அடிக்கிற இடத்துல நல்லா விரிச்சிட்டு சின்னதாக ரவுண்டாக ஊற்றிட்டு இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ரவுண்டாக ஊற்றுங்க. இது ஊற்றி முடிச்சோடனே இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிரும். இல்லைன்னா 2 நாள் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அதை காய வச்சு காட்டுறேன். காஞ்சோன்னு எடுத்து காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பு மாவு அரைச்சி வடகம் போட்டிருக்கோம்ல, அது நல்லா ஒரே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா மொறு நல்லா ஒரே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை வந்து தண்ணி தெளித்து இப்போ எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இந்த துணியை திருப்பி போடணும். உடையுது, திருப்பி உடையில மடன்ட்டு. அதனால் லைட்டாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். தண்ணியை வந்து இப்படியே லைட்டாக தெளிக்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக. இப்படியே தொட்டு வச்சோம்னா ஊறிடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம். அப்படியே அதை அப்படியே கலந்து வந்துடும், எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி தெளித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணோம்னா இப்போ கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் என்னென்னு எடுக்கலாம். எடுத்து கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த பாருங்கள், துணி அப்படியே திருப்பி அப்போ கலந்து வந்துடும் பாருங்கள். அழகாக கலந்து வருது பாருங்கள். சூப்பராக அழகாக கலந்து வந்துருச்சு வடகம். அது மாதிரி எல்லாமே இதை இப்படி கையை பின்னாடி விட்டு இந்த ஒரு விரலால் இப்படி தள்ளணும். அப்படியே வரும் அழகாக. கையிலேருந்து விரல் இப்படி தள்ளணுன்னா பின்னாடி வச்சு கரெக்டாக வந்துடும். வருங்க, செமையாக சூப்பராக வருது. அவ்வளோதான், ஈஸியானது தான். அப்படியே விரல்லே தள்ளணும், பின்னாடி விரலில். பாருங்க, கம்பு வடகம் நல்லா காஞ்சிச்சு. தண்ணி வந்து துணியில் தண்ணி தெளித்து நம்ம எடுத்தனால கொஞ்சம் நப்பாக இருக்குது, ஈரமாக. நாளைக்கு கொஞ்சம் நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபேனில் போட்டால் கூட நல்லா காஞ்சிரும். ஒரு துணியில் விரிச்சு விட்டு ஃபேனில் போட்டால் காஞ்சிரும். காலையில் காத்தால நம்ம வறுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு கூட வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் காய வச்சு. வடசட்டில் பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. வடகத்தை 2 போட்டு வறுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் முதல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். நிறையா வச்சோம்னா கருத்து போயிடும். இப்போ எடுத்துடலாம். பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். கம்பு மாவு வடகம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இதை வந்து சாம்பார் சாதம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.